ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப காஃப் இருக்குது, கோல்டு இருக்குது, த்ரோட் எல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஈடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கோல்டு காஃப் வந்து இருக்குது, ரன்னிங் நோஸ் இருக்குது, த்ரோட் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கற்பூரவள்ளி எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி செடி இருக்கும். அதுலேருந்து ஒரு 5 இலை பறிச்சுக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக துளசியை வந்து பறிச்சுக்கோங்க. துளசியோட அந்த இலையை மட்டும் நீங்கள் வந்து எடுத்தால் போதும். இது ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 200 ml வாட்டரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது 100 ml ஆனதும் அதை ஃபில்டர் பண்ணி அந்த வாட்டரை வந்து மார்னிங் வந்து குடிங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸும் நீங்கள் வந்து குடிக்கலாம். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கலாமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் குடிக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு குடிங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்க போகிறீங்கனாலும் 1/2 அன் ஹவர் விட்டுட்டு சாப்பிடுங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் போகிறதுக்கு முன்னாடியே கோல்டு காஃப் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடியே வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதை 3 டைம்ஸ் இல்லை 2 டைம்ஸ் a day தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 𝗁𝗂47 அப்படின்ற ஐடியில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க, இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.